பிசினஸ்மேன். ஓகே, அவரும் ஒரு சாதாரண விவசாயியும் ஒண்ணுதானா லோன் விஷயத்துல? 30,000 ரூபாய் மணிக்கு ஒரு இஎம்ஐ கட்டிட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாசம் 30 lakhs இந்த இருக்கு சார், கையில் இருக்கு சார், வாங்கிக்கோங்க சார். எனக்கு லோன் வேணா ஒண்ணு வேணாம் சார். நீ உழைச்சி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ஒரு கால்குலேஷன் போடுங்க சார். 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல சார். கால்குலேட்டர் கொடுப்பேன். பேங்க் எக்ஸாம் எழுதி முடிச்சானே வந்திருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க சார். ஆனா லோன் கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வங்கி எப்படி செயல்படுகிறது, அதோட ட்ரூ ஃபேஸ் என்ன, நிஜ முகம்? லோன் கேட்டு வருவோர்களை லோ 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 என்று லொங்கலைக்கும். கியூரியாசிட்டி கொஸ்டின். இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு பொது கருத்து ஒண்ணு இருக்கு வெளியில. என்ன அப்படின்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. பணக்காரங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க, அவன் எவ்வளவு வேணாலும் வாங்குவாங்க, ஏமாத்திட்டு கூட போவாங்க. ஆனா ஒரு சாதாரண ஏழை விவசாயியை டிராக்டர் போடுவாங்க இல்லையா? டெபினெட்லி ரீசெண்டா பார்த்து நேரா சொல்லணும் அப்படின்னா, விஜய் மல்லையாக்கு 9,000 கோடி ரூபாய் கடன் கொடுத்துட்டு பேசாம உட்கார்ந்திருப்பாங்க. ஜீவாதாரத்துக்காக ஒருத்தன் ஏதோ ஒரு டிராக்டர் ஒண்ணு வாங்கி கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்காப்ல, அவனை அடிச்சு ஒரு டிராக்டர் காட்டு மிராண்டி முடிச்சு ஜெயில போடுங்க சார். அவன் நாங்க படிக்கிறப்ப எங்களுக்கு என்ன ஒண்ணா, இது அநியாயம். ஒரு பேங்க் மேனேஜர் பார்வையில இருந்து இதை கேட்க எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அதை கேட்கும் போது உண்மை அதுதான், கஷ்டமா தான் இருந்தது. ரொம்ப அழுதுருக்காங்க பாவம். ஏங்க எல்லாருமே வத்த இருக்குங்க, அழுது கவலை. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒரு விவசாயி வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்தி விட்டு அவர் டிராக்டரை படிக்கணுங்கிற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. யோ யார் நீ? 2 டியூ தான் கட்டலைங்கிறப்போ அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் லோன் டிபார்ட்மெண்ட் கன்சல்ட் பண்ணிட்டு 2-3 அவகாசம் கொடுத்துருக்காங்க. அவர் ரெண்டே நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ? எல்லார் மனசுலயும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. அதனால தான் எல்லாரும் நேரா விவசாயியை சப்போர்ட் பண்றீங்க இல்ல? கரெக்டா கட்டுட்டா. இதே நியூஸ் வீட்ல பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் கிட்ட என்ன பேசிருப்பீங்களா, அப்ப வாங்கிட்டு போயிடுவான், விட்டுட்டு போயிடணும். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு பார்வையில பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒண்ணா தான் ட்ரீட் பண்ணுவோம். ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். விஜயமலை வாங்கின கடன்ல கூட நாங்க வந்து பேங்க் வந்து சும்மா இருக்கல. இப்ப 4,000 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்ற ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். பிசினஸ்மேன். ஓகே, அவரும் ஒரு சாதாரண விவசாயியும் ஒண்ணுதானா லோன் விஷயத்துல? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவ்வளவுதான். கடல்ல திமிங்கலமும் இருக்கு, வஞ்சரம் மீனும் இருக்கு. இருக்கட்டும், ரெண்டும் கடல் வாழ் உயிரினம் தான். பட் கண்டிப்பா திமிங்கல வேற, வஞ்சரம் மீன் வேற. வஞ்சரம் மீனை ஈஸியா பிடிச்சிடலாம், திமிங்கலத்தை பிடிக்கிறது வந்து கஷ்டம். அதுதான் பேங்க்லயும் இன்னைக்கு நடக்குது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இவ்வளவு சீரியஸா அக்ரெசிவான ஸ்டெப்ஸ் வந்து விவசாயி மேல எடுத்துக்க கூடாதுன்னு தான் தோணும். ஆமா அநியாயம். நாளைக்கு காலையில போய் பக்கெட் சிஸ்டத்தை எடுத்துலாம் நீங்க உங்க பேங்க்குக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கிளிப்பாயிட்டீங்களா? என்ன சார் என்ன சிரிப்பு? அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனை வழங்கி இருக்க கூடாது. உங்க கிளைண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு விவசாயியே வச்சுக்கோங்க, அவர் கட்டவே மாட்டேங்கிறார், என்ன பண்ணுவீங்க? லீகல் நோட்டீஸ் அனுப்புவோம், ரெக்கவரிக்குள்ள எல்லா சோர்ஸும் செய்வோம். நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? அதான் பண்ணுவீங்க சார். ஆள் தெரியல போட்டு. விவசாயி பாவம் இல்லையா? டிராக்டர் ஜப்தி பண்ற நடவடிக்கை எடுத்து அதை தானங்க செஞ்சாங்க அவங்களும். கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பேங்கர் பேங்க் பக்கம் பார்க்கணும்லங்க. அப்ப அது முதல்ல இருந்து அதை சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு தூரம் என்னை கூட்டியாந்தீங்க? சாம்பார் அப்ப எனக்கு என்ன லோன் மட்டும் வாங்கவே கூடாது உங்க அனுபவத்திலேன்னு சொல்லுங்க. இருக்கிற லோன்லயே ஃபர்ஸ்ட் லோன் அப்படிங்கிறது ஹவுசிங் லோன் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினதுக்கு அப்புறம் 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் கழிச்சு நான் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டேன். அதுல இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் 95% வந்து இன்ட்ரெஸ்ட் தான் எடுக்கிறாங்க. அந்த 30 லட்சத்துல பாத்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு போய் கேட்கும்போது 28,50,000 லோன் அப்படியே இருக்கு. நியாயமா? இன்ட்ரெஸ்ட் அதாவது வெறும் 50,000 1,50,000 மட்டும் தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. ரொம்ப சோதனையா இருக்குதே. போய் நான் க்ளோஸ் பண்ணனும்னு போனா கேட்கும்போது ரொம்ப அருமையா கொடுத்துட்டு லோன் க்ளோஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? எவ்வளவு கடன் கட்டிங்க பேங்க்ல? சார் நான் வந்து 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் சார். கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. கரெக்ட் போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரர் கொடுத்தானா? ரொம்ப நாள் கழிச்சு 1 மாசம். அது தேவையில்ல. வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். என்ன கெடுல கொடுத்தாங்க? நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி போடுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you. கட்ட முடியற அமௌண்ட் வந்து 28,000 ரூபாய். 28,000. எத்தனை ஆண்டுல கட்டுவீங்க? 20 ஆண்டு. 20 ஆண்டு. ஓகே. மாச வட்டி எவ்வளவு தெரியுமா? 9.5% சொன்னாங்க. மாத வட்டி எவ்வளவு அந்த 30 லட்சத்துக்கு? அதாவது இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் தனியா எனக்கு அது தனியா சொல்லல சார். ரைட் விடு. இஎம்ஐ ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மென்ட் சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பிரின்சிபல் இவ்வளோன்னு கண்டிப்பா சொல்லல. என்னமாடா நீ? தெரியாது. ஏன் நீங்க கேட்டு வாங்கல? சார் எனக்கு கடன் கிடைச்சு வீட வாங்கணும்னு நினைப்பேனா? வெளியே வா சொல்றேன். எனக்கு ப்ராசஸிங் ஃபீ இவ்வளவு வேணும். எனக்கு வாங்கிட்டு வாங்கினா வாங்கிட்ட பிறகு அதை பத்தி பேச வேண்டாம். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. மாத வட்டி வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு 1 ரூபாய் வட்டி போட்டாவே சார் எவ்வளவு சிரமம்? 30,000 ஆகும். நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக் கொண்டே இருக்கின்றாய். கட்டுறது 26,000 தான். எப்படி போட்டுக்கிறாங்க இல்லையா முதல்ல? அவங்களுக்கு நான் வட்டி கொடுக்கணும் இல்லையா? கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? ஒரு சேவிங்ஸ் டெபாசிட் வாங்கினா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், நான் லோனா வாங்குறது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்?
சார் அது கேட்கறதுக்கே 36 மாசம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க 2வது மாசம் போய் கேட்க கூடாது? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சார் நார்மல் மேன் அப்படிதான் சார் இருப்பாரு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இதுக்காக நாங்க பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு அவங்கள்ட்ட லோன் வாங்க 20 வருஷம் லோனுங்க 30 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி இருக்காரு. 5 வருஷம் 30,000 மேனி இஎம்ஐ கட்டி இருக்காரு. அப்ப இப்ப லோனை க்ளோஸ் பண்ண வர்றாரு. இதுக்கு எவ்வளவு ப்ரீ க்ளோசர் சார்ஜ், எவ்வளவு பணத்தை நான் பேலன்ஸ் கட்டணும்? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. டோட்டலா 18 lakhs நீங்க பே பண்ணிருக்கீங்க. பிளஸ் இன்ட்ரஸ்ட் whatever the interest applied for the 5 years. அவ்வளவுதான். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? பப்ளிக்கு புரியுற மாதிரின்னு நீங்க வேணும்னே தான் புரியாம பேசுறீங்களான்னு கூட எனக்கு சந்தேகம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசலையா? கேட்டது ரொம்ப சிம்பிள் சார். இங்க இருக்கக்கூடிய சாமானியர்களுக்காக தானே பேங்க் நடக்குது. இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே மாமா கோவம் வந்துருச்சு. 30 லட்சம் ரூபாய் உங்கள்ட்ட லோன் வாங்கினாருங்க. சரி. 30,000 மேனிக்கு 5 வருஷம் கட்டிட்டாருங்க. ஐயோ மீண்டுமா இப்ப லோனை ப்ரீ க்ளோஸ் பண்றாருங்க. இவர் எவ்வளவு கட்டணும்? அதான் இந்த 12 எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்க உங்க சீட் தெரியுது, நீ மூடு. நீங்க மாசம் கட்டுற மாதிரி அது பிரின்சிபல் குறைச்சிட்டே வரும் இல்லீங்களா உங்களுக்கு? தப்பு. அதுதான் சார் ஒரு கேப் கொடுத்து சார் உங்களுக்கு இப்போ இது வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் டு கால்குலேட் வித் இன் 2 or 3 minutes. ஒரு பாலிசி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். வரிசையா கோடு போட்டு முத வருஷம் இவ்வளவு வரும், 2வது வருஷம் இவ்வளவு வரும், 3வது வருஷம் இவ்வளவு வரும்லாம் சொல்லிடுறீங்க. 30,000 ரூபாய் மேனிக்கு ஒரு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கான் அப்படின்னா அதான் சார் இப்போ ஃபர்ஸ்ட் மாசம் 30 lakhs. நோ கமெண்ட்ஸ். சிம்பிள் வேர். ரஃபாவாவது சொல்லுங்க சார் எவ்வளவு ஆகும்னு. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. பக்கத்துல சொல்ல கொடுங்க. அப்போ இல்ல பேங்க்ல இருக்கவருக்கு இந்த பேசிக் ஐடியா கூட இருக்காதா சார்? என்னத்த சொல்றது? சார் 30,000 இன்ட்டு 12ங்க சார், இன்ட்டு 5 வருஷங்க சார். ஆமா சார், அதான் நான் சொன்னேன். அதுல மைனஸ் 30 lakhs ஸ்ட்ரைட். நேஷனலைஸ் பேங்க் வந்து ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் எதுவும் வாங்குறது இல்லைங்க. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அதான் சார் எவ்வளவு கட்டணும்னு கேக்குறேன் சார். ஏன் சார் இவ்வளவு ஹைட் பண்ணணும்? டிரான்ஸ்பரண்டா இருக்கலாமே சார். அது வந்து பாரதி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, படிச்சவங்க சூது அது பண்ணப்படாது. இதுக்கு மேல நான் சொல்லவே மாட்டேன். 12 lakhsம் இன்ட்ராக்ட் அப்ராக்சிமேட்டா ஃபார் அந்த இருக்கும் பேலன்ஸ் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஒரு 2.5 lakhs வரும் சார். 5 வருஷம் கழிச்சு இப்ப நான் 30 லட்சம் ரூபாய் சார் கமிட் பண்ணுங்க சார். அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். 30 லட்சம் ரூபாய் லோனுங்க. ஒரு மாசத்துக்கு 30,000 மேனி இஎம்ஐங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா 5 வருஷம் நான் கட்டிட்டேங்க. அதாவது 60 மாசம் கட்டிட்டேங்க. கட்டி முடிச்ச பிறகு நான் ப்ரீ க்ளோஸ் பண்றேன். நான் வந்து நெக்ஸ்ட் பேங்க்ல என்னுடைய லோனை ஃபுல்லா செட்டில் பண்ணிடுறேன். நான் வந்து நிக்கிறேன். இப்ப காசோட ரெடியா நிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அவ்வளவுதான். சொல்லுங்க சார். முடியல 45 minus 15. ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். எனக்கு இந்த கணக்கே ஒண்ணு வேணாம் சார். சரி என்ன பண்ணலாம்? இந்த இருக்கு சார், கையில இருக்கு சார், வாங்கிக்கோங்க சார். எனக்கு லோன் வேணா ஒண்ணு வேணாம் சார். நீ உழைச்சி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. வந்தாச்சு 5 வருஷம் கட்டிட்டேன் சார். இப்போ உங்களுக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும் மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். கொடுத்துட்டு போயிரு சார். தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம் 22 lakhs வரும் சார். உங்களை கேள்வி கேட்டா இந்த இங்க வச்சு கேட்கல இப்படி தான் பதில் சொல்றீங்க. ப்ரீ க்ளோஸ் யாருக்காரப்பே உங்ககிட்ட நாங்க கேள்வி கேட்டா அவருக்கு என்ன புரியுற மாதிரி நீங்க சொல்லிர போறீங்க. ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் 3 lakhs. ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் இல்ல. மாட்னாடா மானஸ்த. உங்க பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார்? இப்போ 9.5. 9.5 ஃபிக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க சார். ஒரு கால்குலேஷன் போடுங்க சார். 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல சார். கால்குலேட்டர் கொடுப்பா. புரியல. இது உங்களால கண்டே பிடிக்க முடியாதுன்னா நீங்க என்ன நடக்குது பேங்க்ல நான் சந்தேகப்படணும்னா மாட்டேனா? அப்ப என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிட்டே? பேங்க் எக்ஸாம் எழுதி முடிச்சு தானே வந்திருப்பீங்க. எல்லாம் பண்ணிருப்பீங்க. தெரிஞ்சு இது ஒரு டேபிளாவே உங்ககிட்ட இருக்குன்னு தான் நான் நம்புறேன். சொல்லிரவா சொல்லுங்க. மொத்தம் 26,52,000 ரூபாய் வரும். ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் நீங்க நீங்க அப்படிதான். நீங்க பேங்கிங் செக்டருக்குள்ள வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு தம்பி? 6 years. 6 years ஆச்சு. புரிஞ்சதா? 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்ல முடியும்னா ஏன் மத்த எல்லாருக்கும் சொல்லவே முடியலங்கிறது எனக்கு தெரியல. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இவர் பிரைவேட் பேங்கர் ஆக்சுவலா. இவர் படார்னு சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. இது ஆக்சுவலா நேஷனல் பேங்க் இதை விட ஃபாஸ்டா சொல்லணும். இதனா இவ்வளவு, இதனா இவ்வளவு, இதனா இவ்வளவு, இதனா இவ்வளவு சொல்லணும். ஓகே खत्म. बाय बाय टाटा गुड बाय.